நான் நம்ம ஜிட்டு பேசுகிறேன். இன்றைய சமையல் என்னென்னா, சாப்பாடு நேற்று சாப்பாடுங்கிறது, இன்றைக்கி சாப்பாடு எனக்கு மட்டும்தான். அதனால் நான் வந்து பெருசாக ஒன்றும் சமையல்லாம் பண்ணலை. சாதம் குக்கரில் வச்சுட்டேன். சாதம் வந்து நேற்று சாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை சூடு பண்ண குக்கரில் வச்சுட்டேன். இதை பாருங்கள் சேப்பங்கிழங்கு. இது வறுவல் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே மொட்டை ஒரு தடவை சொல்லியிருந்தேன். சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணும்போது காமிக்கிறேன்னு. இதை வறுவல் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். இது எப்படி வறுவல் பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, காமிக்கிட்டு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேசிட்டு இந்த கிழங்கு வறுத்துவோம். சரியா? ஓகே, பாருங்கள். நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போது வெறும் கிழங்கு மட்டும்தான் வறுக்க போகிறோம் நம்ம, இல்லையா? இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு இந்த பாத்திரம் போதும். என்ன கிழங்கு மட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரம் போதும். கொஞ்சமாக தான், எனக்கு மட்டும்தான் பண்ணுறேன். வேறு யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். அதில் இந்த கிழங்கு எப்படி வறுக்கணும்னா, இது போல் நான் முன்னாடியே உங்களுக்கு இது வேக வைக்கிறது காமிச்சா டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். சாதம் வச்ச நிறைய அது விக்கல் வருது. இது பாருங்கள், இந்த கிழங்குல லைட்டாக நம்ம கொஞ்சோண்டு இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன். இல்லைன்னா கிழங்கு முன்னாடியே வேக வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கும் போது அது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கூட, ஆமாம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இந்த எண்ணெயில் போட்டுருவோம். வேறு ஒன்றும் போட வேண்டாம். மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு கரண்டி எடுத்துவோம். எண்ணெய் காயட்டு கொஞ்சம் லேசாக அப்படி கொஞ்சம் காய்ஞ்ச உடனே நம்ம வந்து இந்த கிழங்கு அதில் போடணும். இப்போ நீங்கள் இந்த கிழங்கு சேப்பங்கிழங்கு வாங்கும்போது இப்போ கடையில் இது மாதிரி ஒரே சைஸாக வாங்கிக்கிங்க. ஒன்று இந்த மாதிரி சின்ன சைஸாக வாங்கிக்கிங்க. இல்லை பெரிய கிழங்குன்னா பெரிய சைஸாக வாங்கிட்டிங்கன்னா அதை வேக வச்சு அப்படியே கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி ஒரே லெவலாக போடலாம். சின்னது பெருசுமாக போட்டோம்னா, இப்போ இது பெரிய கிழங்கு ஒன்று இருந்ததுன்னா இது பக்கத்தில் போட்டால் இது முழுசாக போடணுங்கிறது இல்லை. குட்டியாக இருக்கிறதுனால முழுசாக போட்டேன். பெரிய ஒரே சைஸாக கொஞ்சம் பெரிய கிழங்குன்னா கட் பண்ணி நம்ம தேவையான சைஸில் போட்டு இப்போ நான் வறுக்கிற மாதிரி வறுக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து கிழங்கு இதில் போட்டுருவோம். இது பார்த்தீங்களா? இது இப்போ நம்ம இப்படியே இதை 2 மணி நேரம் இதை நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த வறுத்து எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன்னா, என்னன்னு கேட்டால், நான் நேற்று சாப்பாடையே நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடுவீங்க, அது அப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு இன்றைய ஜென்ரேஷன் கேட்கலாம். இன்றைய ஜென்ரேஷனுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் அதை பற்றி பேசிக்கிட்டு நான் அந்த கிழங்கை வறுத்து எடுத்துட்றேன். வேறு ஒன்றும் இன்றைக்கி சாப்பாடு இல்லை இல்லையா? அதனால் இது இப்படியே இதிலே வந்துட்டு இருக்கோம். என்னென்னா, ஒரு அரிசி விளைவிக்க நம்ம காசு கஷ்டப்பட்டு அரிசி வாங்குகிறோங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த அரிசி விளைவிக்க ஒரு விவசாயி என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோதான் தெரியாது. தெரிஞ்சவங்கெல்லாம் பழைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஓரளவு இன்றைய ஊர் பக்கத்துலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு இதை பண்ணணுன்னா பாருங்கள், ஒரு வயலை உழுவாங்க, டிராக்டர் போட்டு உழுவாங்க. அதை அப்படியே பெரிய அவங்க சைஸ் எந்த லெவலுக்கு வச்சுருக்காங்களோ அந்த லெவலுக்கு உழுவாங்க. அதை உழுது அதுக்கப்புறம் அது ஒரு பாத்தி மாதிரி ஆளுங்களை வச்சு அதுக்கு ஒரு நாள் எடுக்கும். இந்த உழுவறதுக்கே ஒரு 2 நாள் எடுக்கும். அப்புறம் அந்த பாத்தி மாதிரி அதை அப்படியே பாத்தி மாதிரி கட்டி அது ஒரு நாள் 2 நாள் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விதை நெல்லுன்னு அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ போன வருஷம் இது மாதிரி பண்ணதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த விதை நெல் எல்லாம் அப்படியே தூவிக்கிட்டே வருவாங்க. அது என்ன ஆகும், அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளில் எனக்கு கரெக்டான அளவு தெரியாது. என்ன நான் பார்த்துருக்கேன்னோடய எனக்கு அதுக்குள்ளே நான் போய் டீப்பாக வேலை செஞ்சதில்லை. அதனால் அது வளர்ந்துடும். இவ்வளோ பெருசு வளர்ந்துடும், இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துடும். ஒரு அடி 3/4 அடி வளர்ந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 10 நாள் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். இது வேலைகள்லாம் இருக்குது. திருப்பி அதை என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை வச்சு நாற்று எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு குனிஞ்சிட்டு பொம்பளைங்கள்லாம் படங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டு அந்த நாற்றுங்களை அப்படியே எடுத்து கட்டுக்கட்டாக அப்படி கட்டி தூக்கி போடுவாங்க.
அதை என்ன பண்ணுவாங்க, அது ஒரு நாள் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் அதை மொத்தமாக அப்படியே கட்டாக கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் வச்சு அதை எடுத்து கொண்டு போய் திருப்பி இந்த மண்ணை உழுது திருப்பி அதை ஒரு இது மாதிரி வச்சு அதை திருப்பியும் அது ஒரு 2 நாள் ஆகும். திருப்பி ஒரு ஆளுங்களை வச்சு அதை அப்படியே நாற்று மாதிரி லைனாக அந்த பிடுங்கினாங்க பாருங்களா, 3/4 அடி ஒரு அடியில் அதை நடுவாங்க. அதை நடுத்து அது விளையாட்டுக்குன்னு ஒரு அந்த நட்ட உடனே அதுலேருந்து தான் நெல் வரும் நமக்கு. அது வந்து ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது அந்த கணக்கு எனக்கு சரியாக தெரியாது. 2 மாதமா 3 மாதமா 4 மாதமா எனக்கு கணக்கு சரியாக தெரியாது. அது நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அடி 3 அடி அது வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நெல்கதிர் வந்து நெல் விளைஞ்சி இப்படி சாஞ்சு சாஞ்சு வரும். அது இந்த தை மாதங்களில் தான் அந்த இதை எடுப்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணுவோம், அது விளைஞ்சி இந்த நெற்கதிரோடு அப்படியே சாஞ்சு சாஞ்சு படுத்துக்கும், நெல்லோட வெயிட் தாங்காமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆளை வச்சு அவங்களுக்கு அந்த பக்குவம் எல்லாம் தெரியும். அதை எடுத்து அதை நம்ம வந்து அந்த கரைக்கு கொண்டு வந்து அதை கட்டுக்கட்டா நாற்று அறுக்கிறதுன்னு சொல்லுவோம். அருவா வச்சுருப்பாங்க, அப்படி பெண்டான அருவா. அதை வச்சு 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 அறுத்து மொத்தமாக அப்படி கத்தையாக கொண்டு வந்து தளம்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் சாணம் போட்டு மொழிகி சுத்தமாக வச்சுருப்பாங்க. அது மேலே சில பேர் பாய் போடுவாங்க, இல்லை அந்த தளத்திலேயே கூட போடுவாங்க. அதை கொண்டு போய் எடுத்து அந்த கத்தையாக இருக்கிறது இப்படி இப்படி அடிப்பாங்க. அடிக்கும்போது அவங்க எல்லாரும் அதுக்கு ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, அதுக்கு ஒரு 10 பேர் கும்பலாக நிற்கணும். அதை அடித்து அதுலேருந்து அந்த நெற்கதிர்கள்லாம் விழுந்துடும். விழுந்த உடனே அதுதான் வைக்கும். அதை சக்கையெல்லாம் அந்த நீட்டாக இருக்கும், அதுதான் வைக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த நெற்கதிர்கள்லாம் எடுத்து முரத்தால் அப்படியே தூத்துவாங்க. அள்ளி இப்படியே குமிச்சிருவாங்க. எவ்வளோ விதைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே குமிஞ்சு போயிடும். அது அதை எடுத்து இப்படியே முரத்தால் வீசி வீசி அதில் இந்த விளையாத நெல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் காற்றுல பறந்துடும். பாக்கி விளைஞ்ச நெல் மட்டும் அதில் இருக்கும். அதை கொண்டு போய் மூட்டை கட்டி நெல்லா போடுறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா அது அப்படியே வந்து மிஷினில் கொண்டு கொடுத்து அரிசியாக்கி அதை திருப்பி அதை கொண்டாந்து மூட்டை கட்டி திருப்பி கடைகளுக்கு விநியோகம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு விவசாயி. ஒரு அரிசி அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 10 அரிசியில் ஒரு அரிசி பத்தினி அரிசிம்பாங்க. அந்த அரிசிக்கு அந்த தை மாதத்தில் அந்த இதெல்லாம் விளைவிக்கிறதுக்கு ரொம்ப அந்த நெல் அறுக்கிறதுக்கு ரொம்ப அதுக்கெல்லாம் சாங்கியங்கள் இருக்குது. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக தெரியாது. அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெல்லை நம்ம வாங்கி சென்னையில் வியாபாரத்துக்கு வரும், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. இப்போ அந்த அரிசியை நம்ம வேஸ்ட் ஆனால் என்னதான் நம்ம பேசினாலும் இல்லை, சில சமயம் வேஸ்ட்டு தான் ஆகுது. ஆனால் முடித்த வரைக்கும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நம்ம வந்து சமைக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அதனால் மக்களே ஒரு இந்த கிழங்கு எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அரிசியையோ சாப்பாட்டையோ வேஸ்ட் பண்ண இருந்தால் எடுத்து வச்சு குக்கரில் ஒரு தண்ணி வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அந்த சாதத்தை அது மேலே வச்சு அதை குக்கர் 3 விசில் வர வரைக்கும் விட்டிங்கன்னா மறுநாள் ஆண்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவாங்க. பெண்கள் தயிர் சாதம் அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆண்களும் சாப்பிடுவாங்க. போட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நமக்கு அன்னைக்கு ஒரு அரிசி குறையும், நமக்கு அது மிச்சமும் தானே இல்லையா. இப்போ நம்ம இதில் நான் கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுடுறேன் இல்லையா. இப்போ கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுட்டா, இப்போ நான் இதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம நிதானம் எனக்கு தெரியும், அதனால நான் இவ்வளோ போட்டுருக்கேன். இந்த தூள் உப்பை போட்டு அதை எடுத்து இப்படி வச்சுட்டு அதை ஒரு கிண்டா கிண்டிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த சாப்பாடு சூடாக எடுத்து அது சூடானோடனே நான் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை திறந்து எடுத்தால் சுடுசாதம் மாதிரி ஆகிடும். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் பெரிய கிட்டத்தட்ட இது இறக்குற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுறேன் இதில். பாருங்கள், கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு முழுசாக சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை நான் சொன்னேன். தயவுசெய்து மக்களே பொருள்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க ஏன் 2 நாளைக்கு வருது, நீ நான் தயிர் போட்டு தான் சாப்பிட போகிறேன். தயிர் போட்டு இந்த கிழங்கு போட்டு தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்தீங்களா அது எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதை அப்படியே தொட்டு சாப்பிட்டா வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு முட்டி வலி, முட்டிக்கு வந்து மாதத்தில் 2 தடவை சாப்பிட்டுங்க இந்த கிழங்கு. இதில் ஒரு குழகுழப்பு இருக்கும், அது வந்து இந்த முட்டிக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. முட்டி வலி வர்றவங்கன்னு இல்லை, சாதாரணமாக ஜென்ரலாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது முட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், வலி அதிகம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழங்கு முடிஞ்சிருச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
சரியா? இது முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட வேண்டியதுதான் இந்த கிழங்கு. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய நேரம் நான் போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், பெண்களாக இருக்கிறவங்க நம்ம போய் கஷ்டப்படுறதுங்கிறது இல்லாமல் இந்த அரிசியை வெளியே கொண்டு வர எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு விவசாயிகள்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னேன். புரிஞ்சவங்களும் இருக்கீங்க, புரியாதவங்களும் இருக்கீங்க. புரிஞ்சவங்களுக்கு ஓகே தான், புரியாதவங்க இதை தெரிஞ்சுக்குங்கிறது தான் இன்றைக்கி நான் சாப்பிடும்போது அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.